ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் கறி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன உள்ளி, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, தேங்காய், மிளகுப்பொடி, உப்பு, ஜீரகம். இப்போ நம்ம அரைக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மீன் கறி வைக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உள்ளி, 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய பேர் தக்காளியை அரைக்காமல் எண்ணெய் கூட தாளிக்கும் போதே போடுவாங்க. இப்படி நம்ம அரைச்சா கொஞ்சம் கறி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அப்புறம் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சப்பொடி, தேவையான அளவு நல்ல மிளகு போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருப்போம், அந்த புளி போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். வாங்க நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் கறி செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம சாதா கடாயில் வைக்கிறத விடவும் இந்த மண் சட்டியில் நம்ம மீன் கறி வச்சா கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இதில் பண்ண போகிறோம். நல்லா கரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரிஞ்சு வச்ச உள்ளியை போட்டுக்கலாம். பெரிய உள்ளியை விட சின்ன உள்ளி போட்டால் தான் அது கொஞ்சம் மணமாகவும் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் வேகட்டும். ரெட் கலரில் வரது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வத்தலை நம்ம 2 இது பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகையும் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். கொதிச்சாச்சு. கொதிக்க நேரம் நம்ம மீனை போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா கொதிக்குது, நல்லா வெந்துட்டு. கொதிச்சாச்சு. மீன் கறி வந்துட்டு, மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.